அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்று நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புதுச்சேரி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் நடந்தது. எம்டிஎஸ் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் தான். பட் ஆனால் வந்து சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வித்தரம். ஸோ அதனால் 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப்லாம் வந்து நீங்கள் கேட்டிருக்காங்களா, அதுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன டீட்டெயில் ஆன்சர் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா 8 போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஒரு சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுனா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ தான் ஃபார்முலா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 கொடுத்துருக்கனால நம்ம 8 - 8 தான் போட்டாகணும். ஸோ 8 - 8 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ இந்த டேட்டாவுக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்றது 0 என்பது இதுக்கான விடை. அடுத்தது 4:7 சமமான விகிதமானது என்ன, ஈக்குவலண்ட் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. இப்போ 4:7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வருமானா வராது, ஏன்னா கேன்சல் ஆகாது. இப்போ 8 இருக்குது, அப்போ 2 8 ஓகே. ஆனால் 2 14 வரணும், இவன் 15 போட்டிருக்கான், இதுவும் வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, 2 8 3 12 14ன்ற ஆப்ஷன் அது வரல. ஸோ அதனால் இதுவும் வராது. இந்த டி ஆப்ஷன் பாருங்கள், 3 12 அதே மாதிரி 3 21, ரைட்டா? அப்போ இதுக்கு தான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோவாக இருக்குது. ஸோ 12:21 என்பது 4:7ஓட ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அடுத்து முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காணுன்றாங்க. அது என்ன சார் முற்பகல் பிற்பகல்ன்றாங்கன்னா, முற்பகல்னால் என்ன இல்லை, காலை அப்படின்னு வச்சுக்கலாம், ஏஎம். இதே பிற்பகல் அப்படின்னா மாலை, அதாவது பிஎம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் லேட்டாக ஓடுது, அந்த முள் வந்து லேட்டாக ஓடுது. அப்போ 6 மணிக்கு என்ன டைம் காட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் லேட் ஆகுது, ஸ்லோவாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 மணி நேரத்துக்கு 4 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு 6 நிமிஷம். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் அப்படியே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எத்தனை 2 நிமிஷன்றது நமக்கு தெரியணும். அப்படின்னா காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும், ரைட்டா? இப்போ நீங்கள் பாருங்கள், 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12. அப்போ 7 to 8க்கு 1 மணி நேரமா, 1 2 3 4 5 மணி நேரம் இருக்குது, இதுக்கு 5 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 12லேருந்து பாருங்கள், 12 to 1 2 3 4 5 6, இதில் ஒரு 6 மணி நேரம் இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாக டைம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 மணி நேரம் வருது. அதாவது காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மொத்தம் 11 மணி நேரம் வந்து வருது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் வந்து லேட் ஆகுதுன்ட்டாங்க. அப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மொத்தம் எத்தனை நிமிஷம் வந்து லேட்டாக ஓடும் அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ 22ன்னு வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக 22 நிமிடங்கள் வந்து அது ஸ்லோவாக ஓடி இருக்கும், ரைட்டா? 22 நிமிடங்கள் வந்து ஸ்லோவாக ஓடி இருக்கும். அப்போ 6 மணி வந்து அது காட்டாது. 6 மணிக்கு பதிலாக அது என்ன காட்டியிருக்கும், அது வந்து 22 நிமிஷம் கம்மியாக காட்டியிருக்கும். அப்போ 22 நிமிஷம் கம்மியாக காட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம 60 நிமிஷத்துலேருந்து 22 கழிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ரைட்டா? இப்போ வந்து 10ல் 0ல் 2 போகாது, பக்கத்தில் ஒன்று பாரோ பண்ணுங்கள், அதை கடன் வாங்குங்க. அப்போ இது 5 ஆகிடும், இது 10 ஆயிடும். அப்போ 10ல் 2 போனால் 8, இங்கே 5 இருக்கா, 5ல் 2 போனால் 3, அப்போ 38. அப்போ 5 மணி 38 நிமிடம் அப்படின்னு சொல்லி காட்டும். ஏன் அப்படின்னா 22 நிமிஷம் அது கம்மியாக ஓடுது இல்லை. ஸோ அதனால் இந்த டைம் தான் 6 மணிக்கு காட்டும். ஸோ 5 மணி 38 நிமிடங்கள் என்பதே சரி. ஸோ இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். தரவு என்பது என்னன்றாங்க. ஸோ அதாவது டேட்டான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்கள், அளவுகள், எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இவை அனைத்தும் என்பதே அதுக்கு வந்து சரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புக்கில் கணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ட்ரூ அப்படின்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் போட்டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது மட்டும் தான் வந்து ட்ரூவாக இருக்குது. மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஃபால்ஸ், அதாவது தப்பு, ரைட்டா? அப்போ டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது 25 பாருங்கள், ரூட்டுக்குள்ளே எக்ஸ் போட்டிருக்காங்க, அது கியூப் ரூட் ஆஃப் 9² போட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ரொம்ப சிம்பிளானதான், ஒன்றும் இல்லை. ரூட்னா என்ன, பவரில் 1/2ன்னு அர்த்தம். அதை அப்படியே போட்டுக்கோங்க. 9 பவர் எக்ஸு பவரில் 1/2 ஈக்குவல் டு கியூப் ரூட்னா என்ன, 9² இருக்குது, கியூப் ரூட்னா பவரில் 1/3. இப்போ பவரில் இருக்கிறத மட்டும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அப்போ x/2ன்னு வருமா, 9 பவர் x/2, இதுக்கு x/2, இதுக்கு வந்து 9 பவர் 2/3ன்னு வரும். இப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு பக்கமும் 9 இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ பவரில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணால் x/2 ஈக்குவல் டு 2/3, அதாவது
x/2 ஈக்குவல் டு 2/3 ரைட்டா. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ரெண்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வகுத்தில் 2 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 2 ஆகிடும். அப்போ 2 4 4/3 அப்படின்னு வரும். 4/3 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/3. ஸோ பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காண பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுக அப்படின்றாங்க. இது வந்து டிவைட் பண்ண சொல்கிறாங்க. 3/5 அப்படின்னா என்ன, டிவைட் பண்ணணும். ஸோ 3 வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டினாமினேட்டரில் பெரிய நம்பராக இருக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 0 புள்ளி வச்சுட்டு இந்த இதில் 0 போட்டுக்கலாம். இப்போ இது 30ன்னு வந்துடுச்சு. 30ல் எத்தனை அஞ்சுக்கும் 6 5 30, அப்போ 6. அப்போ 0.6 என்பது இதுக்கான விடை. 0.6 என்பது இதுக்கான விடை. ஸோ அடுத்து பாருங்கள் 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸோட மதிப்பு காண்கின்ற ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ ப்ரொபோர்ஷன் என்னது 7:5 இந்த மாதிரி 2 இது வைப்போமா, x:25. ப்ரொபோர்ஷனில் என்ன கான்செப்ட்னா இந்த 5x மல்டிபிள் பண்ணுறது 7 25 மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலான அர்த்தம். அப்போ 5 × x = 7 × 25. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கலுக்கு 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 7 × 25 வகுத்தல் 5 அப்படின்னு சொல்லி வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ அடிச்சிருங்க. 5 அடித்தோம்னா 25ல் எத்தனை அஞ்சுக்கும் 5 5க்கும். அப்போ 7 × 5ன்னு கிடைக்குது. ஸோ 6 5 30, 7 5 35. அப்போ x = 35ன்னு வருது. ஸோ சியோட அதாவது எக்ஸோட வேல்யூ 35. சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்பர்லாம் நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேரியபிள் பண்ணிக்கலாம் ரைட்டா. இங்கே பாருங்கள் 1 நாங்க 4 5 நாங்க 20 5 வந்துருச்சு. 1 2 2 3 2 6, அப்போ 3/5ன்னு வருது. ஆனால் இங்கே எல்லா ஆப்ஷன்லையுமே 3/5 தான் இருக்குது ரைட்டா. அதுக்கப்புறம் வேரியபிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் வந்து அதிகமானு பார்த்தா டினாமினேட்டரில் எதுவும் எக்ஸ் இல்லை, ஆனால் வந்து x² இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ x³ வரும். அடுத்தது ஒய் பார்க்குறோம். ஸோ ஒய் வந்து மேலே ஒரு ஒய் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு ஒய் போட்டிருக்காங்க, இங்கே y⁴ போட்டிருக்காங்க. அப்போ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து y⁴ அப்படின்னு வரும். இசட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே z³ இங்கே z². அப்போ அடிச்சிங்க அப்படின்னா மேலே z அப்படின்றது ஒன்று வரும். ஸோ அப்போ 3x³ z / 5y⁴ அப்படின்னு மாதிரி வருது. இது எங்கே சார் இருக்குன்னா இங்கே பாருங்கள் 3/5 x³ z y 5y³ அப்படின்னு வருதா. ஸோ சி ஆப்ஷன் வந்து இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணால் சரி, அவ்வளோதான். சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். சுருக்குங்க அது. ஸோ அடுத்து சயின்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. நான் மேக்ஸ் மட்டும் நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஸோ அடுத்து மேக்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71ன்னு நினைக்கிறேன். 70க்கு மேலே பார்க்கலாம். பாருங்க 70ல் கேட்டிருக்காங்க. அதாவது x² - y y² = 16, x + y = 8, தென் x - y ஓட வேல்யூ என்னன்றாங்க. இது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃபார்முலா. a² - b² சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, a + b × a - b, அதுதான் ஃபார்முலா. a + b கொடுத்துட்டான். அப்போ a - bன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சி போகிறோம் ரைட்டா. முற்றுரிமைகள் சொல்லி 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் இயற்கணிதத்தில் ரைட்டா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சது சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இது அப்படியே நம்ம x² - y² எப்படி எழுதலாம், x + y × x - y, அதாவது a + b × a - b, a² - b², அந்த ஃபார்முலாவில் எழுதலாம். இந்த வேல்யூ வந்து இவங்க 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று x + y ஓட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 × x - y = 16. இப்போ நமக்கு x - y தான் வேணும். அப்போ இந்த 8 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க, அது வகுத்தல் 8ன்னு வந்துடும். ஏன்னா பெருக்கல் இருக்குது இல்லையா. அப்போ 1 8 8 2 8 16. அப்போ x - y = 2ன்னு கிடைக்குது. ஸோ வேல்யூ வந்து இதுக்கு வந்து 2 என்பதே சரி. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது ax² + bx + c என்ற ஈருறுப்பு கோவையின் காரணிகள் வந்து x + 5 மற்றும் x - 3 எனில் abcயின் மதிப்புகள் என்னன்றாங்க. ஆக்சுவலாக வந்து இதை கூட ஈஸியாக போடலாம், பட் இதெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணி காட்டிடுறோம், ஓகேவா. ஒன்றில் இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். x × x x², x × -3x -3x, அடுத்தது 5 மல்டிபிள் பண்ணுங்கள், அது +5x, அடுத்தது -15 = 0 ரைட்டா. இப்போ இதை சுருக்கலாமா, x², இப்போ இது -3x, இது +5x. அப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2xன்னு வந்துடும், -15 வந்துடும். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் தான் a, அப்படி தானே போட்டிருக்கான் a. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து b. அதே மாதிரி இந்த சின்றது கான்ஸ்டன்ட், அது வந்து -5. அப்போ அப்படியே இதுக்கு ஈக்குவல் பண்ணால் a = 1, b = 2, c = -15. c = எவ்வளோ, -15. 1 2 -15.
அப்போ சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க 1 2 -15. ஸோ அதனால் ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். x² கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ரைட்டா? சரி, 5 9 x 17 21 சராசரி 13 எனில் எக்ஸோட மதிப்பு காண்கின்றாங்க. சராசரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி சராசரின்னு என்ன, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணி அத்தனால வகுக்கணும், அதுதானே சராசரி. அப்போ என்ன பண்ணலான்னா 5 + 9 + x 17 + 21 எத்தனை இது வருது, 1 2 3 4 5 டம்மா. அப்போ 5 இந்த வேல்யூ தான் அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான், 13ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ரைட்டா? 13. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இதே மாதிரி இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி எக்ஸை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்குவாங்க. ரைட்டா? இப்போ எக்ஸெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா x + 52ன்னு வரும். இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வகுத்தில் 5 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 5. அப்போ பெருக்கல் 5னா 13 × 5ன்னு போடணும். ஸோ 13 × 5ன்னு போட்டிங்கன்னா அது வந்து 65ன்னு வருது. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் அந்த +52 இந்த பக்கம் எட்டுன்னு வந்துருங்க. அது -52ன்னு வரும். -52ன்னு வரும். அப்போ 65ல் 52 போச்சுன்னா 13. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 13. எக்ஸோட மதிப்பு என்ன, 13 அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ பி ஆப்ஷன். ஒரு மைல் வந்து 0.21 மணி நேரத்தில் 16.8 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது எனில் 1 மணி நேரத்தில் அது கடக்கும் தூரம் எவ்வளோன்றாங்க. ரைட்டா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். இவங்க 0.21 மணி நேரத்தில் இவ்வளோ இது போகுது அப்படின்றாங்க. அப்போ இதை ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வகுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது 1 ஹவருக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? சரி, என்ன ஒன்றுனா இவங்க மணி வந்து இவங்க நிமிடத்துக்கும் கொடுக்கல, ஹவர்லேயும் கொடுக்கல, டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், குழப்பற மாதிரி கொடுத்து வச்சுருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. ரைட், இது ஃபார்முலாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். நான் அப்படியே வகுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்டா? இங்கே பாருங்கள் 16.8 0.21 ரைட். இது டெசிமல் இருக்கிறதுனால வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 0.21 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 100ஆல் பண்ணோம்னா இது 21 வந்துடும். அதாவது 100ஆல் பெருக்குனா இது 21 வந்துடும். அப்போ கீழேயும் 100ஆல் பெருக்குங்க, மேலேயும் 100ஆல் பெருக்குங்க. அப்போ மேலே பெருக்கும் பொழுது என்ன வரும்னா இந்த புள்ளி போயிட்டு ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக சேரும். புள்ளி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 21ன்றது 21ன்றது வந்துடும். 21ன்றது வந்துடும். இந்த 2 நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, அது வெறும் 21ன்னு வந்துடும். ரைட்டா? அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் வந்து நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அது வேல்யூ மாறாது. டெசிமல் இருக்கிறத நம்ம இன்டீஜராக மாற்றிக்கிறோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக. ரைட்டா? இதை அடித்து பார்க்கலாம். ரைட்டா? 16ல் 21 அடங்காது, பக்கத்தில் ஒரு 8 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 168ல் எத்தனை 21 இருக்குதுன்னு பார்த்தா 8, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 80ன்னு வருது. அப்போ 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போகும். ஸோ டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும், 80 கிலோமீட்டர். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எண்ணில் அந்த எண்ணை காண்கின்றாங்க. 25னா என்ன, கால் பாகம், அரைனா 1/2, முக்கால்னா 3/2, 3/2வா 3/4 நினைக்கிறேன் இல்லையா. அதாவது 0, இது வந்து கால், அரை, முக்கால், 3/4, முக்கால் 1. அப்போ 25%னா கால். அப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம 4ஆல் வகுத்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை கழிச்சோம்னா 120ன்னு வரணும். அதானே? அப்போ இவன் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் அந்த வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த 15ன்றது 4ஆல் வகுக்காது, 17ம் வகுக்காது, நீங்கள் 18ம் வகுக்காது. ஆனால் 4 16, 4 × 4 16 தானே. அப்போ 160 வந்து வகுப்படும். நீங்கள் வேணால் வகுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் 160. இப்போ இதில் 25%னா கால் பாகம், அதாவது 4ஆல் வகுத்து பாருங்கள். 4 16, அப்போ 40. அப்போ 25% என்பது 40. அப்போ நம்ம ஒரு நம்பர்லேருந்து 25% கழிக்கணும், அதாவது 40 கழிக்கணும். அப்படி கழிச்சா அது 120 வருதா, 160 - 40 போட்டால் 120 வரும். அப்போ இவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு பொருந்ததுன்னா இந்த 160க்கு பொருந்தது, சி ஆப்ஷனுக்கு பொருந்தது. ஸோ 160 என்பது இதுக்கான விடை. அடுத்தது பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை காண்க அப்படின்றாங்க. இது மேல் இல்லைன்னா அது அப்பர் லிமிட் தான், 35ன்னு போட்டிருக்கான். ஸோ 35ன்னு வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அடுத்தது பின்வருவனவற்றில் கூடுதல் காண்க அப்படின்றத சொல்கிறாங்க. 3 7 11 அப் டு 40ன்னு போட்டிருக்கேன். 40 உறுப்புகள் வரை 40 டேர்ம்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா n = 40 நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கூட்டுத்தொடர். அதாவது 3 கூட 4 கூட்டினா 7, 7 கூட 4 கூட்டினா 11 அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ராசஸ், ஏபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராசஸில் இருக்குது. இது வந்து கூட்டுத்தொடர். அப்போ கூட்டுத்தொடரில் அதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா Sn = n/2 2a
ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராசஸில் அந்த சம் ஆஃப் அந்த இது கண்டுபிடிக்கிறது அந்த வேல்யூ கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க, என்னன்றது என்ன 40. அப்போ 40/2 40/2 2a. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தான் இங்கே 3ன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ 3 2 6 ப்ளஸ் n மைனஸ் 1. என்னென்னா 40 40ல் 1 போச்சுன்னா 39 டின்றது டிஃப்ரென்ஸ். ரைட்டா? அப்போ 3க்கும் 7க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 4 4ஆக கூட்டியிருக்காங்க. அப்போ அது 4. இவ்வளோ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் வந்துடும். இந்த பாருங்கள், இதை அடிச்சிருங்க. 40ல் எத்தனை ரெண்டு இருக்கும்? 22 இருக்கும். அப்போ 20 6 ப்ளஸ் 39 × 4ன்னு வருதா? ஸோ 39 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 156. இப்போ 156 6ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 20 × 156ஐயும் 6 பண்ணால் 162. இப்போ 20 × 162 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3240ன்னு வரும். 3240ன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து சி ஆப்ஷன் வந்து வரும். அடுத்தது 6/2 × 6m = 6/5ன்றாங்க. இதுக்கு வந்து இந்த ரூட்டில் நம்ம ஒன்று போட்டோம்ல, அந்த ரூட்டு 9லாம் வந்துச்சுல, அந்த சம் மாதிரி தான். அங்கே ரூட் இருந்துச்சுங்க, ரூட்டில் அவ்வளோதான். ரைட்டா? பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பவரையும் நம்ம ஈக்குவலாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். சின்ன பிள்ளைங்க கான்செப்ட் தான். ரைட்டா? இங்கே பாருங்கள், 6² × 6m. அப்போ நீங்கள் 6 × பவரில் இருக்கிறத அப்படியே நம்ம இது வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுல பவரில் இருக்கிறத கூட்டிக்கலாம். அப்போ 2 + mன்னு வரும். 2 + m = 6/5. இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேஸ் வந்து 6ன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக பவர் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 + m = 5 அப்படின்னு வந்துடும். ரைட்டா? அந்த பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எம்மோட மதிப்பு தான் வேணும். ஸோ அந்த +2 இந்த பக்கம் எட்டுன்னு வந்துடுங்க. அது -2 வந்துடும். ஸோ 5ல் 2 போனால் 3. அப்போ எம்மோட வேல்யூ 3. அப்போ எம்மோட மதிப்பு வந்து 3. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது 10^10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாதுன்றாங்க. ரைட்டா? இது எப்படி புத்திசாலி சம்மு நம்ம குரூப் 4ல் கேட்டாங்களே, அந்த மாதிரி புத்திசாலி சம்மா இல்லை மேத்தமெட்டிக்கலான்னு தெரியல. நான் மேக்ஸிமம் இது மேத்தமெட்டிக்கல் சம்மாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் புத்திசாலிக்கெல்லாம் போகல. ரைட்டா? ஸோ நான் மேத்தமெட்டிக்கலாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா புத்திசாலித்தனமாக நம்ம யோசிச்சோம்னா இதில் பார்க்கும்போது 3 0ன்னு இருக்குது. அவங்க 3 0ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ஏன்னா அது அப்படி தான் வருது. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக அது தப்பு. 3 0ன்னு சொல்லக்கூடாது. மேத்தமெட்டிக்கலன்னா இப்போ 100/10 என்னென்னா 100 10 டைம் போட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 100 × 100 இது 2 டைமு, இது 3 டைமு, இது 4 டைமு, இப்படி போயிட்டே இருக்கும். இது எத்தனை டைம் போகணும்? 10 டைம் போகணும். அப்போது ஒரு டைமுக்கு வந்து 2 0 இருக்கும். அப்போ 2 டைமுக்கு 4 0 இருக்கும். 3 டைமுக்கு 6 0 இருக்கும். 2ஆம் வாய்ப்பாடில் போகுது. 2 4 6 8 10 12ன்னு போகுது. அப்போ 10 டைம் போட்டிங்கன்னா 2 20. அப்போ 20 0 வரும். 100 10 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது 20 0 வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு வந்து 20 0 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாவது கிறுக்குத்தனமாக 3 0ன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கீ ஆன்சர் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். மேத்தமெட்டிக்கலாக டி ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை அடிச்சு விட்ருங்க. 9 9 3 9 27. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு 3ன்றது வரும். 3ன்றது வந்துடும். எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இந்த இதுவும் வராது, இதுவும் வராது. ரைட்டா? இந்த 2ல் எது வரும்ன்றது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடித்தா 3ன்னு வந்துருச்சா? 3 வச்சுக்கோங்க. இப்போ வேரியபிள்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே x³ இருக்குது, இங்கே x/5 இருக்குது. ஸோ அடிச்சிங்கன்னா மீதி வந்து x² இருக்கும். இங்கே வந்து y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ அடிச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு y வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரைட்டா? நம்பர் நான் ஏற்கனவே அடித்தேன். இங்கே 3ன்னு வந்துருச்சு. 3 27. அப்போ 3/x²y வருது. ஸோ 3/x²y பாருங்க டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கணக்குக்கு டி ஆப்ஷன் தான் சரி. ஸோ அடுத்து பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடரில் இருக்குதுன்றாங்க. இப்போ அரித்மெட்டிக் சீரிஸ் கேட்டாங்க. ஏபி இது வந்து ஜிபி. இவன் என்னென்னா அதில் வந்து கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது வந்து வெறும் ஜிபியாக இருக்கா அப்படின்ற மட்டும் கண்டுபிடிங்கன்றாங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 7 7 2 14 3 21 4 28 பார்த்தா பெருக்கு தொடர் மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது பெருக்கு தொடரில் வராது. ஏன்னா கூட்டுத்தொடரில் வந்து ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடித்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா, அதாவது மைனஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது b - a அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அது வந்து சேமாக இருக்கணும். அது வந்து அரித்மெட்டிக் சீரிஸுக்கு. இதே பெருக்கு தொடருக்கு வந்தால் வகுத்தல் பண்ணால், அதாவது b/a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அது அடுத்தடுத்த டேர்மில் வந்து நீங்கள் b/a கண்டுபிடிச்சாலும் அதுவும் வந்து சேமாக தான் இருக்கும். ரைட்டா? அப்படி இருந்தால் தான் அதை நம்ம பெருக்கு தொடர்னு சொல்ல முடியும்.
இப்போ இது வந்து பெருக்கு தொடர் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், பி பை ஏ, பின்னா 2வது நம்பரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரு, அப்போ 7, 2 14, 2 வந்துச்சா. இது 2ன்னா அடுத்து 21க்கும் 14க்கும் கண்டுபிடிக்கணும். 21க்கும் 14க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து 3 21 2 14 3/2ன்னு வருது. ஆனால் 3ன்னு வரல. அப்போ பி பை ஏன்னா அது ஈக்குவலாக வரல. அப்போ கண்டிப்பாக இது பெருக்கு தொடர் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியும், ரைட்டா? ஆனால் அது கிடையாது. அப்போ இதை கண்டுபிடிங்க. 1/2 இது 1, பி பை ஏன்னா 1, அதுக்கப்புறம் 1/2. இப்போ என்னென்னா 1/2னா வகுத்தில் கீழே வகுத்தில் வந்தால் அது மேலே போயிருமா, அப்போ 2ன்னு வருது. ஸோ பி பை ஏன்னா இதுக்கு வந்து 2, இது வந்து 2. அடுத்தது பி பை ஏன்னு கண்டுபிடிங்க. 2/1ன்னு வருதா, 2/1னா அதுவும் 2, அப்போ இதுவும் 2 அதுவும் 2. அடுத்ததுக்கும் கண்டுபிடிச்சி பார்த்தா 4/2 அதுவும் 2. அப்போ சேமாக 2 2 2ன்னு வருதா, பி பை ஏன்னு போட்டால். அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து பெருக்கு தொடர். சார் இதுக்கும் கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒன்றும் இல்லை, பி பை ஏன்னு போட்டு பாருங்கள். 25 25/5, 5 25, 5ன்னு வந்துருச்சா. அப்போ இதை கண்டுபிடிங்க. 50/25, 50ல் எத்தனை 25க்கும் 2, அங்கே 5 வருது, இங்கே 2 வருது. அப்போ சேமாக வரல. அப்போ இதுவும் பெருக்கு தொடரில் கிடையாது. அப்போ கண்டிப்பாக பி ஆப்ஷன் தான் வரும். இதுக்கு வந்து பி ஆப்ஷன் தான் வரும், ரைட்டா? ஸோ அவ்வளோதான்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்டிஎஸ்சில் கேட்கப்பட்ட மேக்ஸுக்கெலாம் டீட்டெயில் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த மேக்ஸ் வந்து உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மற்ற எக்ஸாமினர், ஜூனியர் பயாலஜிக்கெலாம் யூஸ் ஆகும், ரைட்டா? சார் இதில் வந்து கணங்கள்லாம் கேட்டிருக்காங்களே, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அவங்களுக்கான மேத்தமெட்டிக்கல் சிலபஸில் அது மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்டா? உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன்லாம் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. அதில் அந்த கணங்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கணங்கள்ன்றது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாமினர் ஜூனியர் பயாலஜி சீனியர் பயாலஜி தான் அவங்களுக்கு தான் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் தான் வந்து ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த சராசரி கண்டுபிடிக்கிறது, ஏபி ஜிபி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதுக்கு இந்தளவுக்கு டஃப் கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் தான் கேட்பாங்க. பேசிக் மேக்ஸ், அடிப்படை கணிதம், ரைட்டா? சரி, ஓகேப்பா. நன்றி, வணக்கம்.